உங்களுக்கு தெரிஞ்சு யாருக்காச்சும் ஒரு நல்ல அருமையான வாய்ப்பு வந்து ஒழுங்காக பேச முடியலங்கிறதுனால கைத்தட்டி போயிருக்கா? அப்படி ஒரு சம்பவத்தை தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். இது வந்து என் வாழ்நாளில் நான் பார்த்த ஒரு சம்பவம். நான் வந்து ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துருந்தப்ப அது வந்து ஒரு அமெரிக்கன் ப்ராஜெக்ட்ஸ். அந்த ப்ராஜெக்டில் என் டீமில் வந்து ஒரு நல்ல பையன், ரொம்ப அருமையான திறமையான பையன், ரொம்ப அருமையாக வேலை பார்ப்பான். எல்லாமே தெரியும், ப்ராஜெக்டில் A to Z தெரியும் அவனுக்கு. அவனுக்கு ஒரு குறைபாடு இருந்துச்சு. என்னன்னா, அவன் ஆங்கிலத்தில் பேசுகிறதுக்கு ரொம்ப ரொம்ப தயங்குவான், ரொம்ப திணறுவான். ஃபோனில் பேசுகிறதுக்கோ இல்லை இமெயில் அனுப்ப சொன்னாலும் ரொம்ப ரொம்ப திணறி பண்ணுவான். இதை நான் அடிக்கடி கவனிச்சுட்டு அவனை கூப்பிட்டு மீட்டிங் போட்டு சொன்னேன், இது வந்து கட்டாயம் நீ இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும் தம்பி, இது பத்தாது, நீ அடுத்தடுத்த லெவல் போகணுன்னா உன்னோட டெக்னிக்கல் ஸ்கில் மட்டும், உனக்கு கோடிங் தெரியும், ஜாவா தெரியுங்கிறது மட்டும் பத்தாது, நீ அடுத்தடுத்த லெவல் போகிறப்ப கட்டாயம் ஆங்கில மொழி திறமை வேண்டும், எப்படி பேசணும், எப்படி மெயில் அனுப்பணுங்கிறது கட்டாயம் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய கம்பெனி மூலமாக வந்த ட்ரைனிங் நிறைய இதுக்கு அனுப்பிச்சேன், நிறைய அறிவுரை சொன்னேன். பட் அது அவர் பெருசாக எடுத்துக்கல, இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு விட்டார். இது போயிட்டே இருக்கப்போ ஒரு நாள் என் மேனேஜர் என்னை கூப்பிட்டார், ஒரு மீட்டிங் கூப்பிட்டு சொன்னார், உங்கள் ப்ராஜெக்டில் ஒரு வெளிநாடு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு, அது ஒரு நல்ல வாய்ப்பு, 1 வருஷம் கிட்டனா வச்சு போகும். ஸோ நீங்கள் யாரை பரிந்துரைக்கிறீங்க, யார் உங்களுக்கு சாய்ஸு இந்த ரோலுக்கு அப்படின்றப்ப நான் கண்ணை மூடிட்டு சொன்னேன், இந்த பர்டிகுலர் பையன்தான் ரொம்ப திறமையான பையன், இவனுக்கு ப்ராஜெக்டில் A to Z எல்லாமே தெரியும், இவனை தான் அனுப்புறது கரெக்டாக இருக்கும், நல்லா சின்சியரான பையன், நல்லா ஆட்டிடியூட் ரொம்ப அருமையான பையன், கட்டாயம் இந்த பையனை தான் நான் அனுப்பணும்னு விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அந்த மேனேஜர் உடனே சொன்ன பதில், அந்த பையனால் ஒழுங்காக இங்கிலீஷ் பேச தெரியாது, ஸோ என்னால் அனுப்ப முடியாது அப்படின்னு சொன்னார். ஏன்னா இது வந்து ஒரு கிளைண்ட் ரோலு, அங்கே போயிட்டு அமெரிக்காவில் போய் வந்து கிளைண்ட்டோட பேசணும், அதனால் இவன் சரி வர மாட்டான் அப்படின்றாரு. நான் சொன்னேன், இல்லை ஒரு சான்ஸ் கொடுப்போம், அவன் வந்து சின்ன கிராமத்துலேருந்து வந்திருக்கான், அதனால தான் திணறான், இங்கிலீஷு பெரிய ஸ்கூல்லாம் படித்து வந்திருந்தா இன்னும் நல்லா இங்கிலீஷ் பேசியிருப்பான். அப்போ என் மேனேஜர் சொன்னார், நானும் சின்ன கிராமத்தில் தான் வந்தேன், நானும் பெரிய ஆக்சன் இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு வரல, ஸோ அதனால் இது ஒரு காரணமாக என்கிட்ட சொல்லாதீங்க, கட்டாயம் என்னால் அந்த பரிந்துரை ஏற்றுக்க முடியாதுன்றாரு. நான் சொன்னேன், நான் வேறு என்ன ஆப்ஷன் இருக்குன்னா, நீ வேணால் என்னோடய மேனேஜர்கிட்ட ஒரு தடவை பேசிப்பார், அவர் மேபி அவர் ஒத்துக்கலாமா என்னன்னு தெரியல. சரின்னு சொல்லிட்டு அவரோட பர்மிஷன் வாங்கிட்டு அடுத்த லெவல் மேனேஜர்கிட்ட போய் நான் பேசினேன், இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்திருக்கேன், நான் ஏன் இந்த பையனை அனுப்பக்கூடாதுன்னு. அப்போ அவர் சொன்னது என்னென்னா, நம்ம ஒரு கிளைண்ட் ரோல், அதாவது நம்ம வாடிக்கையாளர் இருக்கிற இடத்துக்கு ஒரு ஆள் அனுப்புகிறோம், அமெரிக்காவுக்கு அனுப்புகிறோன்னா அவங்க வந்து நம்ம அனுப்புகிற ஆள்கிட்ட ஏதோ ஒரு வேலையை சொல்லுங்க, அது அவங்க வந்து டெக்னிக்கலாக இந்த பையன் ஒழுங்காக பண்ணலை அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீட்பேக் கொடுத்தா நான் இங்கே சரி பண்ணிடுவேன், வேறு ஒரு ஆளை வச்சு அதை சரி பண்ணிடலாம், இங்கே வச்சு சரி பண்ணிடுவேன். அந்த கிளைண்ட் வந்து அந்த நம்ம அனுப்பின ஆள்கிட்ட பேசி ஒன்று புரிய வைக்க முடியல, நீ அனுப்பிச்ச ஆளை நான் சொல்கிறது கூட புரிஞ்சிக்க மாட்டேங்கிறான்னு எனக்கு ஃபீட்பேக் வந்தால் அது வந்து நல்லா இருக்காது, நம்ம கம்பெனிக்கே அது கெட்ட பேர், அதனால் இந்த மாதிரி ஆங்கிலம் ஒழுங்காக பேச தெரியாத ஒரு ஆளை அனுப்புறது வந்து ஒரு பெரிய நெகட்டிவாக போயிடும், நம்ம ஹோல் டீமுக்கே ப்ராஜெக்ட்டுக்கே நெகட்டிவாக போயிடும், அதனால் இந்த பரிந்துரையை என்னாலையும் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக போச்சு, என்னடா இவ்வளோ முயற்சி பண்ணியும் கிடைக்கலையேன்னு சொல்லிட்டு நேராக வந்த அந்த பையனை கூட்டிகிட்டு போய் ஒரு மீட்டிங் ரூமில் வச்சுட்டு விலாவரியாக சொன்னேன், இந்த மாதிரி ஒரு அருமையான வாய்ப்பு, ரொம்ப அருமையான வாய்ப்பு, ஏன்னா இவன் வந்து ரொம்ப பெரிய லெவலில் தான் வரல, ஒரு சின்ன லெவலில் தான் வந்த பையன், ஸோ இவனுக்கு நல்ல பொருளாதாரம் ஈற்று நல்ல பெரிய லெவலில் போகிறதுக்கான ஒரு அருமையான வாய்ப்பு, இவனோட டெக்னிக்கல் ஸ்கில்னால் போல இவனுக்கு ஒழுங்காக இங்கிலீஷ் பேச தெரிலன்னு போச்சு. நான் சொன்னேன், தயவுசெய்து இதுக்கப்புறமாச்சு கொஞ்சம் சீரியஸாக எடுத்து பண்ணிவிடு, இல்லாட்டி இதேமாதிரி பல வாய்ப்புகள் உன் வாழ்க்கையில் வந்து தவறி போயிடும் அப்படின்னு. அவன் ரொம்ப ஃபீல் பண்ணான், நானும் ரொம்ப ஃபீல் பண்ணேன். பட் நாளடைவில் நான் அந்த ப்ராஜெக்ட் விட்டு வெளியே வந்துட்டேன், அந்த கம்பெனி விட்டு மூவ் ஆகிட்டேன். பட் அந்த பையனும் அதே மாதிரி தான் அந்த கம்பெனி விட்டு வேற ஒரு கம்பெனி மூவ் ஆகிட்டார். அதுக்கப்புறம் அவர் போன இடத்துல ஒரு வெளிநாடு வாய்ப்பு வாங்கிட்டு இன்றைக்கி வெளிநாட்டில் ரொம்ப அருமையாக செட்டில் ஆகிருக்காரு. என்கிட்டையும் அடிக்கடி ஃபோன் பண்ணி பேசுவார். இதில் நான் சொல்ல வர்றது தான், நீங்கள் என்ன தான் கிராமத்துலேருந்து வந்தேங்கிறீங்க, எனக்கு அதிக இங்கிலீஷ் பேசுகிற வாய்ப்பு இல்லைன்னு சொன்னாலும் நீங்கள் இந்த துறை, அதாவது ஐடி துறை, கம்ப்யூட்டர் சயின்ஸ் துறையை தேர்ந்தெடுத்து இங்கே மாதிரி ஒரு எம்என்சி பன்னாட்டு நிறுவனத்தில் வேலை பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு கட்டாயம் உங்கள் ஆங்கில திறமையை வளர்த்தே ஆகணும். அது எப்படி பண்ணுவீங்கன்னு நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். போய் லைப்ரரி யூஸ் பண்ணுங்கள், நல்ல நியூஸ் பேப்பர் படிங்க, மேகசின் படிங்க, நிறைய இங்கிலீஷ் விஷயங்கள் பாருங்கள், நிறைய ஆன்லைனில் ட்ரைனிங் இருக்குது, யூடியூப்பில் அவ்வளோ ட்ரைனிங் இருக்குது, இங்கிலீஷ் நல்லா தமிழில் சொல்லித்தராங்க, இதெல்லாம் கற்றுக்கிட்டு உங்கள் ஆங்கில புலமையை வளர்த்துக்குங்க. இல்லைன்னா இந்த மாதிரி அருமையான வாய்ப்புகள், அதாவது ஒரு மாதத்துக்கு பெரிய தொகை சம்பாதிக்கக்கூடிய சில வாய்ப்புகள் கண்ணுக்கு முன்னாடி உங்கள் கையிலேருந்து வேறு யாராச்சும் பறிச்சுட்டு போங்க. பறிச்சுட்டு போகிறவங்க உங்கள் அளவுக்கு டெக்னிக்கல் திறமை கூட இல்லாமல் இருக்கலாம், பட் அவங்களோட ஆங்கில திறமைக்காக அவங்க அதை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. தயவுசெய்து
இதை நீங்கள் கட்டாயம் உங்கள் வாழ்நாளில் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும். நீங்கள் ஐடி துறைக்கு வரீங்க, இல்லை ஒரு பன்னாட்டு நிறுவனத்தில் வேலை பார்க்குறீங்கன்னா இதை இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும். இதுக்கு ஒரு சாக்கு சொல்லாதீங்க, கட்டாயம் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி பல சம்பவங்கள் நடந்திருக்கு, நான் அதெல்லாம் சொல்கிறேன். எதுக்கு இது சொல்கிறேன்னா, நீங்கள் ஆரம்பத்திலேயே உங்களை மாற்றிக்கிட்டிங்கன்னா நிறைய வாய்ப்புகள் உங்கள் கைவிட்டு நழுவாமல் இருக்கும். இன்னும் அடுத்தடுத்த எபிசோடில் நான் வேறு வித்தியாசமான நடந்த சம்பவங்கள் சொல்கிறேன். இது எல்லாமே உங்கள் திறமையை வளர்த்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக யூஸ் பண்ணிங்க. நன்றி, வணக்கம்.